நீங்கள் கேட்கவிருப்பது ஜீவனாம்சம் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை. எழுதியவர் டி. ஜானகிராமன். ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி ஸ்ரீ. ஜீவனாம்சம். புருஷனுக்கும் பெண்டாட்டிக்கும் சண்டை. ஓயாத சண்டை, ஒழியாத சண்டை. ஏனடா இந்த இரண்டையும் குடிவைத்துக் கொண்டோம் என்று ஆய்விட்டது. குடி வந்து 8 மாதம் ஆகவில்லை. அதற்குள் எத்தனை சண்டை, எத்தனை சண்டை! சண்டையின் இலக்கணம் என்ன? 2 எதிரிகளும் அடித்துக் கொள்ள வேண்டும். பார்ப்பவர்களுக்கு அதுதான் பாங்காக இருக்கிறது, கணிசமாக இருக்கிறது. இந்த சண்டை அப்படி இல்லை. புருஷன்காரன்தான் தொம் தொம் என்ற அவளை உப்பு சுமந்த கழுதையை சாத்துகிற மாதிரி சாத்திக் கொண்டிருந்தான். அந்த பெண் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு கடைசியில் தாங்க முடியாமல் ஊளையிடும். பெண் பிள்ளை அழும்போது மட்டும் இந்த மனத்தில் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கலக்கம் புரளுகிறது. எழுந்து போய் ஒரே வெட்டாக அந்த பயலை வெட்டிவிடலாம் போல் தோன்றுகிறது. இரக்கத்தை தட்டி எழுப்புகிற சண்டை சண்டையா? 1 வருஷம் முன்னால் 45 வயதில் அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாளாம். அப்போது வேறு ஏதோ தெருவில் குடியிருந்தான் அவன். அவளை அடித்தே கொன்றுவிட்டானாம். சொல்ல கேள்விதான், அடித்தா கொல்ல முடியும்? 1 என்றால் 10 என்று அளந்து கொட்டும் ஊர். நம்பத்தான் முடியவில்லை. ஆனால் இப்பொழுது நடக்கிறதை பார்த்தால் அப்படி செய்யக்கூடிய ஆள் என்றுதான் தோன்றுகிறது. அவள் செத்துப்போன பிறகு 2ஆம் மாதமே கடலூரில் போய் 18 வயதில் ஒரு கிளியை பிடித்துக் கொண்டு வந்து விட்டான். எங்கள் வீட்டுக்கு குடிவரும்போது 2 பெண்கள் அவனுடன் வந்தார்கள். முன்னால் அவனுடைய பெண்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். சற்று கழித்து ஒன்று. Sample complete. Ready to continue?